கண் திருஷ்டி அப்படின்றது மிகவும் பொல்லாதது. நமக்கு நேரம் நல்லா கூட இருக்கும், ஜாதகத்தில் எல்லா யோகங்களும் கூட இருக்கும். ஆனால் இந்த அடுத்தவங்களுடைய கண் பார்வை திருஷ்டியாக மாறி தொழிலை பாதிக்கும், குடும்பத்தை பாதிக்கும். குடும்பத்தில் எல்லாருக்கும் நோய் வரும், இரவில் தூக்கம் வராது, கெட்ட கனவுகள் வரும். இதெல்லாம் கண் திருஷ்டியால் வரக்கூடிய வினைகள் தான். இந்த கண் திருஷ்டியை நீக்குவதற்கு அற்புதமாக அமாவாசை வருகிறது. தேதி நேரம் எப்போது என்று இந்த பதிவில் பார்க்கலாம். வீட்டிற்கு சுற்றி போட வேண்டும், வீட்டில் உள்ள நபர்களுக்கு சுற்றி போட வேண்டும் என்று நினைப்பவர்கள் 16/2/2026 திங்கட்கிழமை இரவு 8 மணிக்கு மேல் சுற்றி போட வேண்டும். எப்படி சுற்றி போடலாம் அப்படின்னாக்கா, கையில் கல்லுப்பு ஒரு பிடி, காய்ந்த மிளகாய் வரமிளகாய்ன்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம், கடுகு சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கடுகு, இது மூணுத்தையும் கையில் வச்சுக்கிட்டு குடும்பத்தில் உள்ள அனைத்து நபர்களையும் நிற்க வைத்து வலது பக்கமாக 3 சுற்று சுற்ற வேண்டும், இடது பக்கமாக 3 சுற்று சுற்ற வேண்டும், மேலிருந்து கீழாக 3 முறை இறக்க வேண்டும். இப்படி இறக்கி இந்த கையில் உள்ள பொருள்களை எடுத்து சென்று நெருப்பில் எரித்து விட வேண்டும். இப்படி எரிச்சாக்கா குடும்பத்தில் யார் மேலே எந்த கந்திருஷ்டி இருந்தாலும் எல்லா கந்திருஷ்டியும் விலகி நன்மை ஏற்படும். வியாபார நிறுவனங்கள், தொழில் செய்யும் இடங்கள், அலுவலகங்கள் இதுக்கெல்லாம் அமாவாசை என்று சுற்றி போட்டால் கந்திருஷ்டி விலகும், தொழில் மேன்மை அடையும். இப்படி சுற்றி போட நினைப்பவர்கள் 17/2/2026 செவ்வாய்க்கிழமை அன்று பகல் 12 மணிக்கு உச்சி வெயிலில் உங்கள் நிறுவனங்களுக்கு சுற்றி போட வேண்டும். எப்படி சுற்றி போட வேண்டும் அப்படின்னால், வெண்பூசணி, அதாவது திருஷ்டி கழிக்கக்கூடிய பூசணிக்காய் உள்ளது, அந்த பூசணிக்காயின் மீது கற்பூரம் ஏற்றி உங்களுடைய வியாபார நிறுவனங்கள், தொழில் செய்யும் இடங்கள், அலுவலகங்கள் ஆகியவற்றில் சுற்றி போட வேண்டும். இப்படி சுற்றி போட்டு அந்த பூசணிக்காயை உடைத்து உங்களுடைய வியாபார நிறுவனம், தொழில் செய்யக்கூடிய இடங்களின் 2 புறங்களிலும் வைக்க வேண்டும். முக்கியமான குறிப்பு என்னென்னா, ரோட்டில் போட்டு உடைக்கக்கூடாது. பல நபர்கள் விழுந்து அந்த தோஷம் உங்களை தாக்கும். எனவே உங்கள் நிறுவனத்துக்கு அருகிலேயே இந்த திருஷ்டி பூசணிக்காயை உடைத்து அதை ஓரமாக வைத்துக் கொள்ளுங்கள். மறுநாள் அதை அப்புறப்படுத்தி விடலாம். என்னிடம் ஜாதகம் பார்க்க வேண்டுமென்றால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9092120588. இந்த எண்ணிற்கு உங்களுடைய ஜாதக குறிப்புகளையோ அல்லது பிறந்த குறிப்புகளையோ அனுப்பிவிட்டு நீங்கள் காத்திருங்கள். நிச்சயமாக நானே ஃபோன் பண்ணி உங்களிடம் பேசுவேன். மாலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரை ஆன்லைனில் ஜாதகம் பார்த்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக நாடும் வீடும் நலம் பெற, நல்வாழ்வு வாழ அனைவரையும் வாழ்த்துகிறேன்.